மக்களே, இந்த கோவிலோட குளம், இந்த கோவிலோட அரச மரம் பாருங்க. இது மாதிரி மரங்கள் இருந்தா நம்ம ஊர் எப்படி இருக்கும்? இது மாதிரி மரங்களை நம்ம இருக்க விடுறோமா? இது எவ்வளவு நமக்கு ஒரு நிழலையும் ஒரு நல்ல அழகான நமக்கு ஒரு தாட்ஸ் கொடுக்கறது இல்லை இந்த மரத்தை பார்த்தானா? பாருங்க மக்களே, இன்னொரு விஷயம், குளம், எல்லா கோவிலுக்கும் குளம் இருக்கு. ஆனா அந்த குளத்தை நம்ம மெயின்டைன் பண்றோமா? பண்றதே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை மெயின்டைன் பண்றதுக்கு ஆள் இருப்பாங்க. ஆனா அவங்க மெயின்டைன் பண்றாங்களா என்னன்னு தெரியல. ரெண்டாவது, பொது ஜனங்கள் அவங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லா அழுக்கையும் கொண்டு வந்து இங்கே தான் போடுறாங்க. இந்த கோவிலோட குளம் எவ்வளோ அழகா இருக்கு, எவ்வளோ பழமை வாய்ந்தது. எதுவுமே இந்த படிகள் அது இது எல்லாமே அந்த பாறையில தான் இன்னும் அமைஞ்சிருக்கு. எந்த கட்டமைப்பையும் அவங்க மாற்றவே இல்லை. அவ்வளவு நல்லா இருக்கு இந்த இடம் ஃபுல்லும். ஏன் இதை பராமரிக்கல தெரியல. ஏன் இப்படியே அழுக்கா விட்டுட்டாங்க? இது இங்கே மாத்திரம் இல்லை, எல்லா கோவிலுக்கும் பொருந்துருது. நிறைய கோவிலுக்கு பணம் வருது. பணம் வந்தோன்னா அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வேணுங்கிற வசதியை தான் பண்ணிக்கிறாங்க. என்ன, ஏசி. ஸோ எல்லா ஐயரும் இப்போ ஏசியில தான் இருக்காங்க. அவங்க நம்ம வேறு வேலை வந்தாலும் அவங்கள குழுன்னு தான் இருக்காங்க. சரி, எல்லா வசதியும் இருக்கட்டும், மக்கள் பணத்தில் தான் எல்லாம் பண்றாங்க. ஏன் இதை பராமரிக்கல மக்களே? அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இதை பாக்குறது. இன்னொன்னு, இந்த கோயிலுடைய குளத்தை பத்தி நான் என்ன படிச்சேன்னா, இது மாடம்பாக்கம்னு சொல்றாங்கல்ல, மாடஞ்சேரின்னு முன்னாடி மாடஞ்சேரின்னு. மாடஞ்சேரினா இப்போ நம்ம சொல்லுவோம்ல, இந்த மாதிரி செரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மாடஞ்சேரின்னு போங்க நிறைய மாடுகள்லாம் இருக்கு. அப்போ அந்த மாடுகளை தண்ணி குடிக்கணுன்றதுக்கோசரம் பெருசா வெட்டப்பட்ட குளம் இந்த குளம். ஆமா, அது எல்லா இடத்துலயுமே. அது ஏன்னா இந்த கோயில் குளத்துல மாடு குடிக்கணுன்றதுக்கோசரம் தான் மாடு இறங்கி போற மாதிரி அழகா வழி வச்சிருக்காங்க. ஆனா அப்பத்துல இருந்து அழகா பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப அடுத்த ஜென்ரேஷன் வர 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 இந்த குளத்துல குப்பை அது எல்லாத்தையும் வருது. அந்த காலத்துல ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பேர் வச்சிருக்காங்க. அந்த பேருக்கு மரியாதையும் இருந்தது, அர்த்தமும் இருந்தது. முக்காவாசியான பேர்கள் இந்த மாடுகள் சம்பந்தப்பட்டது. மாடுகள் மேயணும். மனுஷங்களுக்கு அப்ப கம்மியா தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன் இடம். மிருகங்களுக்கு தான் நிறைய இடம் இருந்தது. இப்ப மிருகங்களுக்கு இடமே இல்லை. எல்லா இடத்துலயும் மனுஷங்க ஆக்கிரமிச்சுட்டாங்க. எங்க போறது என்னன்னு தெரியல. ஸோ மாடுகள் எங்க போகும், எங்க தண்ணி குடிக்கும், எல்லா பறவை இனங்கள் எல்லாம் எங்க போகும்? ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு இந்த குளத்தை பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு தெரியல என்னன்னு சொல்லிட்டு. ஆமா, அதாவது நம்ம திரும்ப இவ்வளவு பேர் குளம் கட்ட போறது இல்ல, எதுவுமே பண்ண முடியாது. நம்மளால பண்றது டைமும் இல்ல. பட் இருக்கிறதையாச்சும் நம்ம மெயின்டைன் பண்ணணும்ல, இருக்கிறதையாச்சும் காப்பாற்றணும்ல. அப்படின்னும் போது இதெல்லாம் காப்பாற்றணும். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய குளம் எங்கேயுமே இல்லை. அப்படி இருந்தா எனக்கு கமெண்ட் லைன்ல சொல்லுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், அந்த காலத்துல இருந்த சுத்தம் இந்த காலத்துல இருக்கா? இல்ல. மக்களும் ஜாஸ்தி ஆயிட்டாங்க, அழுக்கும் ஜாஸ்தி ஆயிடுது. அதுக்கு இதே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க.